நம்ம எல்லாரும் ரித்தன்யாவுடைய கேஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ, ஐ சம்ஹவ் அந்த ரித்தன்யாவுடைய அந்த சூசைட் கேஸ் வந்து அது என்ன வந்து ரொம்ப டீப்பா என்ன வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கு. பிகாஸ் ஷி இஸ் இன் ஹர் 20ஸ். ஹாய் புருஷோத்தம். Yeah. Hi, Dinasha. வெல்கம் டு இளைய வாக்ஸ் அன்ஃபில்டர்ட் யூத் டயலாக். Thank you so much for inviting me for this Eli Walks event. அண்ட் தேங்க்ஸ் டு யூ. எங்களுடைய இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணி ரொம்ப தூரமா இதுலேருந்து வந்திருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க் யூ. Yeah, sure. It was my pleasure. ஓகே. டெல் அபவுட் யுவர்செல்ஃப். Uh, yeah, என் பேர் புருஷோத்தம். நான் சென்னையிலேருந்து வரேன். அண்ட் நான் டிகிரி வந்து பிடெக் முடிச்சிருக்கேன் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில். இப்போ நான் ஒர்க் பண்ணது இந்த ஃபீல்ட் ஆஃப் பேட்டன்ட்ஸ், ட்ரேட்மார்க்ஸ் அந்த மாதிரி. லைக் நான் பிடெக் அப்புறம் லாவில் ஜம்ப் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டில் வந்திருக்கேன். ஏன்னா இது ஒரு டெக்குக்கும் லாக்கும் இன்டர்செக்ஷன் மாதிரி. ஸோ ஆக்சுவலி நான் இலை வாக்ஸ் பற்றி ஆன்லைனில் பார்க்கும்போது லைக் என்ன தெரிஞ்ச போது ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. ஏன்னா அது யூத் சம்பந்தமாக இருக்குது. அண்ட் லைக் ஏன் ஏஜ் குரூப் கனெக்டடாக இருக்குது. அப்புறம் லா கூடவும் யூத் சொசைட்டி இதெல்லாம் இட்ஸ் ஆல் இன்டர்செக்டட், ரைட்? ஸோ அதனாலேயும் எனக்கு க்யூரியாசிட்டி ஜென்ரேட் ஆச்சு. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ். தட்ஸ் ஸோ நைஸ். ஸோ இப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நீங்க பிடெக் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் லாக்கு வந்திருக்கீங்க. பிடெக் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் லாக்கு வந்திருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ண முடியுது. பண்ணலாம். ஆமாம், இந்த கேள்வி நிறைய பேர் கேட்பாங்க. ஆக்சுவலி லாவில் உங்களுக்கு தெரியும் 5 வருஷம் கோர்ஸ் இருக்கும். அது 12க்கு அப்புறம் செய்வாங்க. இல்லைன்னா 3 இயர்ஸ் ஒரு டைரெக்ஷன் இருக்குது. அது வந்து ஏதாவது டிகிரி முடித்தா அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. நான் 3 இயர்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பண்ணது வந்து ஐஐடி கரக்பூரில் பண்ணியிருக்கேன். அங்கே ஸ்பெஷலைஸ்டு ஃபார் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆனர்ஸ் கோர்ஸ் அது. ஸோ ஐ திங்க் மெனி யூத் யாராவது ஸ்டக்காக ஃபீல் பண்ணுறாங்க, இல்லை யாருக்காவது க்யூரியாசிட்டி இருக்குது லா பற்றி, இல்லை இந்த ஃபீல்டு பேட்டன்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், இன்வென்ஷன்ஸில் அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் அந்த இன்ட்ரெஸ்ட்னால தான் வந்திருக்கேன். ஆக்சுவலி இது ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக இருந்துச்சு. நான் இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது ஒரு ப்ரொஃபஸரை மீட் பண்ணேன். அவங்களும் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்லேருந்து இருந்தாங்க. நான் பார்த்தேன் அவங்க நிறைய இன்வென்ஷன்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. விச் இஸ் லைக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொசைட்டிக்கு. ஸோ லைக் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீல் சேர் அந்த மாதிரி. ஸோ அப்போது என்ன தெரிஞ்சது, இந்த மாதிரி ஒரு பேஷன் எனக்கு இருக்கு. அப்போ அந்த சைட் போகலாம். ஓகே. ஸோ இளைஞர்களே ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க யாராவது உங்களுக்கு கம்பல்சரி அம்மா, அப்பா சொல்லி நீங்க இன்ஜினியரிங் படிக்கிறீங்க. உங்களுக்கு அது திருப்தியா இல்ல. வேற ஏதாச்சும் கோர்ஸ்க்கு மாறணும்னா கண்டிப்பா மாறலாம். ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ இதே நீங்க லாக்கு மாறணும்னா நம்ம கூட மிஸ்டர் புருஷோத்தம் இருக்கிறாரு. நீங்க அவரை ரீச் பண்ணலாம் இளைய வாக்ஸ் மூலமா. இல்ல வேற ஏதாவது இண்டஸ்ட்ரிக்கு போகணும்னாலும் கண்டிப்பா வாங்க இளைய வாக்ஸ்க்கு. தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் வேஸ். ஆனா இதுதான் அப்படின்னு டோன்ட் கெட் ஸ்ட்ரெஸ் இன்டு இட். ஆம் ஐ ரைட்? வெரி ட்ரூ. கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இருக்கிற இளைஞருக்கு இப்போ நம்மளுடைய வேர்ல்டு இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன், அதாவது டெக்னிக்கலா எவ்வளோ ரேபிட் growth இருக்கு. எல்லா இண்டஸ்ட்ரியுமே ரொம்ப ஃபாஸ்டா growth ஆகுறாங்க. இப்போ அந்த மாதிரி growth ஆகும்போது எவ்ரி யூத் தே ஹேவ் டு grow இல்லையா அக்கார்டிங்லி. அது தேவை இல்லையா ஃபார் டு எவ்ரி யங்ஸ்டர்ஸ். தென் ஆஸ் யூஷுவல் சில பேர் வந்து ஸ்டக் ஆயிடுறாங்க, என்னன்னு தெரியாது. ஸோ they should know கரியர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அன் யூத். ஓகே. அடுத்த ஒரு கேள்வி. நீங்க உங்களுக்கு இப்போ 29 இயர்ஸ். ஸோ யூ ஆர் அன் யூத். ஸோ பொதுவாகவே வந்து யூத்துனாலே வந்து ஒரு ஃபயர், அந்த எனர்ஜி, அந்த ஸ்பிரிட் அண்ட் ராக் ஸ்டார், அந்த ஒரு எனர்ஜி டிஃபால்ட்டாகவே இருக்கும் இல்லையா? அந்த குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் அந்த ஒரு எனர்ஜி இருக்கும். அதுக்கப்புறம் அது டல் ஆயிடும். அப்போ நீங்க ஒரு யூத்துன் போது எப்படி நீங்க ஹவ் யூ ஃபீல் அபவுட் யுவர் செல்ஃப்? கண்டிப்பாக.
29 வந்து பார்டர் லைன் யூத்ன்னு கூட சொல்லலாம். நெறைய பேர் சொல்லலாம். 30ஸ் வந்தா யூத்த கொஞ்சம் தாண்டி தாண்டி வந்துட்டோம் மாரி இருக்கும். பட் யாஹ் லைக் இளைய ஒர்க்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் லைக் டில் 35 யூத்த கன்சிடர் பண்ணுவாங்க. நெறைய இடத்துல 35 வரைக்கும் யூத் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா நம்ம யூ ஒரு 30ஸ் கிட்ட யூத்தோட ஒரு பெனிஃபிட் நான் ஃபீல் பண்றேன் என்னன்னா, அந்த மெச்சூரிட்டி ப்ளஸ் அந்த எனர்ஜி 2மே காம்பினேஷனோட இருக்கும். ஸோ அது ஒரு கொஞ்சம் பவர்ஃபுல்லான காம்பினேஷன் நான் ஃபீல் பண்றேன். பட் யங்கரா லைக் 20ஸ்ல அந்த மாரி கண்டிப்பா டைம் நம்ம பக்கம் இருக்கு. நெறைய எக்ஸ்பெரிமெண்ட், எக்ஸ்ப்ளோரேஷன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆ நெறைய கியூரியாசிட்டியும் அதிகமா இருக்கு. லேர்னிங் கெப்பாசிட்டியும் அ அ நெறைய அ இன்ட்ரெஸ்ட்னால, அந்த எனர்ஜினால ஃபாஸ்டரா பண்ணலாம். ஸோ கண்டிப்பா லைக் இந்த டைம் யூஸ் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னும் கண்டிப்பா பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களுடைய அந்த யூத் பீரியட நீங்க நல்லா யூஸ் பண்ணியிருக்கீங்க ஃபார் யுவர் குரோத். கண்டிப்பா எனக்கு அ சேலஞ்சஸும் வந்திருக்கு. அ அதுலேருந்து நான் கத்துக்கிட்டேன். அண்ட் ஐ திங்க் with age we always get better. So yeah, I feel good about it. வெரி குட், வெரி குட். வெரி மச் அப்ரிஷியேட்டட். சரி, இப்போ இதுலயே நான் ஒண்ணு கேட்கிறேன். இப்போ உங்களுடைய அந்த குரோத் ஃபேஸ்ல, அதாவது யூத்தா இருக்கும்போதே அந்த குரோத் ஃபேஸ்ல நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நெறைய சேலஞ்சஸ் வந்திருக்குன்னு. ஸோ, அந்த ஏஜ் குரூப்ல இல்லையா? அப்போனா நீங்க 20ஸ்ல இருந்திருக்கீங்க. 20 இல்லையா 20ஸ்ல. அப்போ அந்த 20ஸ்ல அந்த சேலஞ்ச ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. அதுலேருந்து நீங்க வந்திருக்கீங்க. ஸோ, அந்த நேரத்துல வாட் வாஸ் யுவர் சப்போர்ட் சிஸ்டம்? ஸோ ரொம்ப வேலிடான கொஸ்டின் தினாஷா. ஏன்னா சப்போர்ட் சிஸ்டம் ரொம்ப முக்கியம். அ உங்களுக்கே தெரியும், நீங்க நெறைய பேர் கூட பேசுவீங்க. இந்த மாரி சேலஞ்சஸ் பத்தி அ உங்ககிட்ட யூத் வருவாங்க பேசுறதுக்கு இளைய வாக்ஸ்ல. அ அ நான் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணும்போது என்னோட சப்போர்ட் சிஸ்டம் வந்து கண்டிப்பா ஃபேமிலி மெம்பர்ஸ் ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. அ பட் ஆப்வியஸ்லி ஒரு ஒரு சேலஞ்ச் பொறுத்தும் அது சேஞ்ச் ஆகும். ஏன்னா எல்லா சேலஞ்சிலயும் எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு யூஸ் ஆகாது. ஸோ கண்டிப்பா எனக்கு அ நான் செல்ஃப் சப்போர்ட்டாவும் இருக்கணும். நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒர்க் பண்ணிட்டும் இருக்கேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எது எனக்கு சூட்டபிளா இருக்கு. அ புக்ஸ் படிக்கிறதப்போ எனக்கு ஏதாவது நாலேட்ஜ் கெயின் ஆயிட்டு நான் அத அப்ளை பண்ண முடியுதா? அ அது ஒரு எனக்கு செல்ஃப் சப்போர்ட்டா இருக்கு. அ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது நான் அந்த சேலஞ்ச ஒரு வெர்பலைஸ் பண்றேன். அப்போ எனக்கு அத பத்தி இன்னும் கிளாரிட்டி வருது. அ ஸோ கண்டிப்பா அதனாலயும் ஒரு செல்ஃப் சப்போர்ட்டா வருது. அ அ அப்புறம் அ கண்டிப்பா நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, அ வல்னரபிளா இருக்கிறதுக்கு அ இட்ஸ் நாட் அ வீக்னஸ், இட்ஸ் அ ஸ்ட்ரெங்த். அது அ as long as we are okay with that, I think we will be okay with reaching out for help. Uh, so at that time we will know like whether we need a professional help or platforms like Eli Walks இருக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணது. அது வந்து கண்டிப்பா இட்ஸ் a powerful place where one can share. So so yeah, இந்த மாதிரி காம்பினேஷனா I think it's good for you to take part. ஸோ நீங்க சொன்னது என்னன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் ஃபேமிலி இருப்பாங்க. ஃபேமிலி தாண்டி நீங்க என்ன சொன்னீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு நல்லா சப்போர்ட்டிவா இருந்தாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? கண்டிப்பா எனக்கு நல்லா ஃப்ரெண்ட்ஸும் சப்போர்ட்டா இருந்தாங்க. டிபெண்ட் ஆவுது என் கூட ஜர்னில இருக்க எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க. அது அந்த மாரியும் சேஞ்ச் ஆகும். எல்லா டைமும் ஆப்வியஸ்லி இருக்க மாட்டாங்க. அ பட் நான் அ இருந்தாலும் என்ன ஃபீல் பண்றேன்னா, அ இட்ஸ் ஓகே நம்ம ஸ்ட்ரக் ஃபீல் பண்ணாலும் இட்ஸ் ஓகே. அந்த மைண்ட் செட்டும் டு கோ அண்ட் அப்ரோச் பீப்பிள். ஆ டு அப்ரோச் பீப்பிள் இஸ் குட். அண்ட் ஆல்சோ உடனே வி ஷுடன்ட் ஃபீல் பேட் தட் வி ஆர் ஸ்டக். இல்ல கிரிட்டிக்கலா எக்ஸாக்ட்லி. ஓகே. ஐயோ! நான் இப்படி ஆயிருச்சே! என்னமோ நானு பிளான் பண்ணேன். இப்போ நான் இப்படி ஸ்டக் ஆயிட்டு இருக்கேனே! அப்போ அந்த ஒரு டிப்ரஷன்ல போக வேண்டாம். போகுறதுக்கு அவசியம் இல்லேன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, கண்டிப்பா. ஆ. வெரி குட், வெரி ஸோ அந்த மாரி
அக்செப்ட் பண்ணிட்டோம். இது எல்லாரும் லைஃப்ல ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ் தான். இல்ல யாராவது சீனியர்ஸ் இந்த மாரி ஃபேஸ் பண்ணி முன்னாடியும் போயிருக்காங்கன்னா, அவங்களையும் கண்டிப்பா நம்ம ரீச் பண்ணலாம். கண்டிப்பா அ அ இலை ஒர்க்ஸ் மாரி பிளாட்ஃபார்மும் அந்த மாரி ஒரு பவர்ஃபுல்லான சோர்ஸ் தான். ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களுடைய அந்த க்ரோயிங் ஃபேஸ்ல எங்க ஸ்டக் ஆனாலும் இட் இஸ் ஓகே டு கெட் ஸ்டக். ஏன்னா க்ரோயிங் ஃபேஸ்ல அதெல்லாம் வரதான் செய்யும். ஸோ இட்ஸ் ஓகே. இட்ஸ் எ நார்மல் திங். ஆமா. நெறைய யூத் என்ன நினைக்கிறாங்கன்னா, "ஐயோ! ஸ்டக் ஆயிட்டோமே!" அப்படின்றாங்க. ஸோ இட்ஸ் எ நார்மல் திங். ஃபர்ஸ்ட் அத அக்செப்ட் பண்ணா தான் ஐ திங்க் அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த ஸ்டேர்கேஸ் டூ சொல்யூஷன்னு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஓகே. எனக்கு ஹெல்ப் ஆயிருக்கு. அக்செப்டன்ஸ். ஆமா. கரெக்ட். அக்செப்ட். வெரி நைஸ், வெரி நைஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம அந்த குரோத் ஃபேஸ் பத்தி பேசிட்டே இருக்கிறோம். இப்போ கரண்ட்டா என்ன ஆகுதுன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஐ மீன்ஸ் இட் இஸ் லைக் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரூலிங் த வேர்ல்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்போ நெறைய பேர் வந்து இந்த டெக்னிக்கல் அதாவது இந்த என்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ் ஆர் எனிபடி இன் தட் கேஸ் மீடியா ஸ்டூடெண்ட்டும் இருக்கட்டும், அந்த ஆர்டிஃபிஷியல் ஏஐ வச்சு தே ஆர் டூயிங் வண்டர்ஸ். நெறைய பேர் வந்து அவங்களுடைய 20ஸ்லயே வந்து நெறைய அவங்களுடைய ஓனா பிசினஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்துல நம்மகிட்ட 2 எக்ஸ்ட்ரீம்ல வந்து யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. நெறைய பேர் நம்மகிட்ட வந்திருக்கிறாங்க. சில பேர் என்ன அவங்களோட 20ஸ்ல வந்து அவங்க படிச்சதோ, இல்ல படிக்கலைனாலும் இப்போ கரண்ட்டா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வச்சோ, இல்ல நெறைய நியூ நியூ திங்ஸ் வந்திருக்கு. அத பேஸ் பண்ணி தே ஆர் லைக் கோயிங் இன் அ பீக். அவங்களுடைய அந்த யங் ஏஜ்லயே தே ஆர் கோயிங் இன் அ பீக். சில யங்ஸ்டர்ஸ் என்னன்னா, அவங்க வந்து ஒரு கன்ஃப்யூஸ் ஸ்டேட்ல இருக்கிறாங்க. என்ன பண்ணணும்? ஏது பண்ணணும்? நீங்க சொன்ன மாதிரி தே காட் ஸ்டக். இப்போ 2 பேர் இருக்கிறாங்க. சில பேரு க்ரோயிங், சில பேர் ஸ்டக். அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த ஒரு ஸ்டக் ஆயிருக்காங்க இல்லையா அந்த யூத். அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப ரெலவென்ட்டான டாபிக். ஏன்னா ஏஐ இப்போ அ எல்லா ஏரியாஸ்லயும் வந்துட்டு இருக்கு. எல்லா ஃபீல்டுலயும் என்டர் ஆயிட்டு இருக்கு. ஸோ நெறைய யூத்க்கு அது பத்தியும் ஃபியர் இருக்கலாம். லைக் ஜாப் லாஸ் சான்சஸ் இருக்கு. அதனாலயும் தே மே கெட் மென்டலி அஃபெக்டட் ஆகலாம். மென்டல் ஹெல்த், எமோஷனல் ஹெல்த் கேன் கெட் அஃபெக்டட். அப்போ அ அ லைக் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஏன்னா அ நான் இந்த ஃபீல்டு இன்னோவேஷன் சம்பந்தமா ஒர்க் பண்ற டெக் அண்ட் லா இன்டர்செக்ஷன்ல ஒர்க் பண்றதுனால, நான் நெறைய யங் ஸ்டார்ட் அப்ஸ், ஆன்ட்ரப்ரனர்ஸ், இன்வென்டர்ஸ் அவங்களெல்லாம் மீட் பண்ணேன். நீங்க எக்ஸாம்பிள் குடுத்த மாரி 20ஸ்ல அவங்கலாம். ஸோ அ அந்த மாரியும் யூத் இருக்காங்க. அண்ட் அ லைக் நான் அவங்க கூட பேசும்போது அ இட்ஸ் கிளியர் தட் அவங்க ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா இருக்காங்க. ஆ லைக் அவங்க ஏஐய ஒரு டூலா பார்த்துட்டு, இன்னும் அதோட பொட்டன்ஷியல் என்ன இருக்கு? அது வச்சு என்ன புது புதுசா செய்யலாம்? அ அது பத்தி அவங்க யோசிக்கிறது இட்ஸ் ஆல்சோ வெரி இன்ஸ்பைரிங் வென் ஐ சீ தெம். அண்ட் இட் ஆல்சோ யூ நோ மேக்ஸ் மீ டு எக்ஸ்பெரிமெண்ட் வித் ஏஐ அண்ட் லுக் அட் இட் இன் தட் வே. அப்போ I think இன்னொரு சைடுல பீப்பிள் ஆர் லுக்கிங் அட் இஸ் ஆஸ் டேக்கிங் அவே யுவர் ஜாப்ஸ். ஆப்வியஸ்லி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. பட் எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வருது. நான் புக் படிச்சிருந்தேன் சேம் ஆஸ் எவர் பை மார்கன் ஹவுசல். அதில் அவங்க ஒரு நல்ல பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. அ அதோட க்ரக்ஸு வந்து என்ன சேஞ்சஸ் வந்தாலும், அ என்ன டெக்னாலஜி சேஞ்சஸ் வந்தாலும், என்ன எக்கனாமிக்கல் சேஞ்சஸ் வந்தாலும், கோர்ல நெறைய விஷயம் சேமா தான் இருக்கு. ஹியூமன்ஸ் இமோஷன்ஸ், அ என்ன எதிர்பார்க்குறாங்க, அ அது எல்லாமே கோர்ல சேமா தான் இருக்கு. அ எந்த மாரி பேசிக் ஹியூமன் ஸ்கில்ஸ் தேவையோ, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அதெல்லாம் ஆல்மோஸ்ட் சேஞ்ச் ஆகாம தான் இருக்கு. எவ்வளோ ட்ரெண்ட்ஸ் வந்தாலும். அப்போ அ எவ்வளோக்கு எவ்வளோ அ நான் என் எக்ஸ்பீரியன்ஸ்ல அதோட கனெக்டடா நான் என்ன பார்த்துருக்கேனோ, அ அந்த மாரி ஐ திங்க் அப்ரோச் பண்ணா இட் ஹெல்ப்ஸ். ஸோ ஐ திங்க் அதர் பீப்பிள் ஹூ ஆர் வாட்சிங் திஸ் கேன் ஆல்சோ இஃப் மேபி ட்ரை திஸ் அப்ரோச். ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ வச்சு அதோடைய இன்டெலிஜென்ட்ட நம்ப அதுகிட்ட இருந்தே வாங்கலாம். அப்படிதானே? இப்போ ChatGPT இருக்கு. அதுக்கு எல்லாமே தெரியும். சரியா? அப்போ அப்ப அதோடைய வில் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் இட் நோ?
ஸோ எனக்கு என்ன நாலேட்ஜ் வேணுமோ நான் அதுகிட்ட கேட்பேன். இட் ஹேஸ் டு கிவ் மீ. ஸோ வி ஷுட் மேக் யூஸ் ஆஃப் எவ்ரி டூல்ஸ் அவுட் தேர். யா. ஸோ யா யா இட்ஸ் அ வெரி குட் திங் இல்லையா? ஸோ அதனால யங்ஸ்டர்ஸ் நல்லா தே வெரி ஜென்ரலி இப்போ இருக்கிற அந்த ஜென்ஸி எல்லாம் தே ஆர் ஸோ எனர்ஜெட்டிக் அண்ட் தே ஆர் ஸோ நாலேஜ்ஃபுல் அண்ட் பார்க்குறதுக்கு கூட நல்ல ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் சில இடத்துல நிறைய கண்ட்ரீஸ்லையும் நிறைய பேர் வந்து இதே சாட் ஜிபிடி எடுத்துக்கலாம். அதையே வந்து அவங்க ஒரு என்னன்னா நிறைய அதர் வே ராங் வேற மாதிரி யூஸ் பண்றாங்க. ஓப்பனா சொல்றேன். சில பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாட் ஜிபிடி அவங்களுடைய பசங்க பொண்ணோ, பையனோ they are no more in the world. ஸோ அவங்களுடைய ப்ரௌசர் செக் பண்ணும்போது சாட் ஜிபிடி கிட்ட ஃப்ரெண்டா பேசி பழகி some or the other way that thing has triggered them to quit their life. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இந்த சாட் ஜிபிடி வாட் எவர். ஸோ இது வந்து இட் கேன் டேக் அ பர்சன் அ யூத் ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகலாம். அதே வந்து அது ஒரு யூத்தை வந்து டம்பும் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு யூத்தா சாட் ஜிபிடி கிட்ட நீங்க எமோஷனல் விஷயத்த ஷேர் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? ஓ! ஆமா. நீங்க சொன்ன மாரி இந்த மாரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கண்டிப்பா இருக்கு. அ வேற ChatGPTனால அவங்க அ வழி தவறாம அ மிஸ்டேக்ஸ் இந்த மாரி பண்ணியிருக்காங்க. அ கண்டிப்பா இது சென்சிட்டிவ் டாபிக் தான். அ லைக் இட்ஸ் கனெக்டட் டு மென்டல் ஹெல்த் அண்ட் எமோஷனல் ஹெல்த். ஐ அம் நாட் அன் எக்ஸ்பர்ட் இன் இட். ஆனா டெக் சைடில் பார்க்கும்போது அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கும்போது லா சைடில் கண்டிப்பாக பேலன்ஸ் தான் முக்கியம். ஸோ தெர் இஸ் ஆல்சோ ப்ரைவசி ஆஸ்பெக்ட். ஏன்னா அது ஷேர் பண்ணால் இட் கேன் பி ஆக்சஸ்ட் லைக் தேர்ட் பார்ட்டி ஆக்சஸ் கூட நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டேட்டா லீக் சொல்லுவாங்க. அதுவும் சான்சஸ் இருக்குது. அது ஒரு விஷயம் ஏன் நம்ம அவ்வளோ டீட்டெயிலாக ஷேர் பண்ணக்கூடாது. பட் அதர்வைஸ் ஐ திங்க் அதோட ஹியூமன் டச்சும் இல்லை ஏஐயில் இது வரைக்கும். அட்லீஸ்ட் இந்த சுச்சுவேஷன் வரைக்கும் அட்லீஸ்ட் ஏஐ ஃப்யூச்சரில் கூட வருமா சொல்ல முடியாது. மேக்ஸிமம் இம்பாசிபிள். ஏன்னா பிகாஸ் உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் எமோஷனல் சப்போர்ட்னா ஒரு ஹியூமன் பீங்கை ஒரு இன்னொரு ஹியூமன் பீங் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒரு ஹியூமன் பீங் எப்படி ஒரு ஏஐ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்? கண்டிப்பா கேனாட். அதில் நம்ம கிளாரிட்டி இருக்கணும். கீ ஹியூமன்ஸ் ஓட அந்த ஹியூமனிட்டி இஸ் இர்ரிப்ளேசபிள் கண்டிப்பாக. அப்போது நம்ம முன்னாடி பேசின மாதிரி சப்போர்ட் சிஸ்டம் தான் இதில் திரும்பி வருது. ஸோ ஆஸ் லாங் as ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஈவன் as ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஒரு கம்யூனிட்டியாக டுகெதர் நம்ம எப்படி ஒரு சேஃப் ஸ்பேஸ் கொடுக்குறோம். ஏன்னா அல்டிமேட்டாக அவங்க அந்த ஏஐ டூல் சாட் ஜிபிடியோ இல்லை கிராக்கோ இந்த மாதிரி ஏஐ டூல்ஸோ சேஃப் ஸ்பேஸாக நினைக்கிறாங்க. அப்போது அதுக்கு பதிலாக ஒரு கம்யூனிட்டியாக நாங்கள் ஆல்ரெடி சேஃப் ஸ்பேஸாக இருந்தோன்னா மேபி அந்த ஸ்டெப் நடந்திருக்காது. அதர்வைஸ் அதுவும் இல்லாமல் கண்டிப்பாக ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் கேட்குறதுக்கும் நாங்கள் யாரும் இருந்தாலும் இந்த சுச்சுவேஷனில் தயங்கக்கூடாது. கண்டிப்பாக லைக் வெதர் இட்ஸ் இலை வாக்ஸ் ஆர் இன் ஜென்ரல் எனி கைண்ட் ஆஃப் தெரப்பி ஆர் எனிதிங். நீங்க இப்போ நான் இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் அதாவது இந்த மென்டல் ஹெல்த்ன்னு வரும்போது நிறைய ப்ரொஃபஷ்னலி நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய கம்யூனிட்டிஸ் கூட இருக்கு. ஆனா ஏன் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ஒருத்தர்கிட்ட போக மாட்டேங்கிறாங்கன்னா, அவங்களுக்கு என்ன பயம்னா, இவங்க நம்மள ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ? அதாவது நம்மளோட எமோஷன்ஸை நம்ம கரண்ட்லி அண்டர்கோ பண்ற ஏதோ ஒரு சிச்சுவேஷனை இவங்க கிட்ட சொன்னா, இவங்க நம்மள ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. அதனாலயே அவங்க என்ன பண்றாங்கன்னா, யார்கிட்டயுமே ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அதுவே ஒரு ஃபியர். ஆல்ரெடி நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறேன். ஐ எம் ஃபேஸிங் எமோஷனல் பிரேக் டவுன். அதுல இன்னொரு என்ன ஆட் ஆகுதுன்னா, நான் இவங்க கிட்ட சொன்னேன் இவங்க என்ன ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ? ஏன்னா இன்னைக்கு ஜென்ரலா நம்மளோட சொசைட்டின்னு எடுக்கும்போது என்னன்னா, எவ்ரிபடி ஜட்ஜ் ஈச் அதர். தட் இஸ் தேர் அப்ப அதுவே என்னன்னா ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. அதனாலயும் சொல்ல மாட்டாங்க.
உள்ளேயும் வைக்க முடியல. அப்ப கடைசி ஆப்ஷன் அவங்களுக்கு என்ன இருக்குன்னா ChatGPT. But what will the ChatGPT do? It will give maybe unnecessary things. So யாரானாலும் நீங்க கண்டிப்பா எங்கேயாவது போய் யூ வில் ஹேவ் டு வென்ட் இட் அவுட். அந்த வென்ட் அவுட் பண்றதுக்கான ஸ்பேஸ் they are looking for. They need it youngsters. ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் தான் நீங்க சொன்ன மாதிரி நாங்க இருக்கிறோம் இளைய வாக்ஸ் அண்ட் மெனி அதர் ஆர்கனைசேஷன். ஸோ யங்ஸ்டர்ஸ் ஹவ் டு ரீச் அவுட். ரீச் அவுட் பண்றது வந்து ஓகேவா ஓகே இல்லையா? கண்டிப்பா ஒரு நீங்க யூத்தா நீங்க என்ன சொல்றீங்க? லைக் ரீச் அவுட் பண்ணாம ஹியூமன்ஸால இருக்க முடியுமா? ஒரு கேள்வி எனக்கு தோணுது. ஏன்னா எப்பவுமே நம்ம ரீச் அவுட் பண்றோம் எல்லாத்துக்கும். நம்மளே யாராவது ரீச் அவுட் பண்ணுவாங்க. நம்ம யாருக்காவது ரீச் அவுட் பண்ணோம். ஆனா எல்லா ப்ராப்ளம்க்கும் பண்றோமா? அது யோசிப்போம். லைக் ஒரு சில ப்ராப்ளம்க்கு பண்ண மாட்டோம். பட் அந்த மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்ணாம லைக் ஆஸ் லாங் as நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கோம் ஷேர் பண்றதுக்கு. அந்த லைக் லைக் முன்னாடி சொன்ன மாதிரி வல்னரபிலிட்டிக்கு ஓகேயா இருந்தா ஐ திங்க் அப்ரோச் பண்ணது இட்ஸ் பெஸ்ட். இட் இஸ் சேஃப் ஆல்சோ. எஸ். ஏன் இட் இஸ் சேஃப்? ஏதோ ஒரு அட்லீஸ்ட் 100% இல்லைனாலும் 50% அட்லீஸ்ட் வச்சு அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இல்லை? கண்டிப்பா. வாட் சைக்காலஜி சேஸ் இஸ் யூ நோ தட் முன்னாடி இருக்கிறவங்கனால உனக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியாதுன்னு தெரியும். பட் ஸ்டில் வென் இட் இஸ் லைக் யூ ஸ்பீக் அவுட், அந்த சொல்றதுலயே வந்து மனசு வந்து 50% அது பீஸ்ஃபுல் ஆயிடும். அதான் அதுலேருந்து we can come out of it. So youngsters, they have to speak out. எஸ். ஓகே. ஸோ லெட்ஸ் அடுத்தது. இப்போ நிறைய பேருடைய என்ன கம்ப்ளைண்ட்னா நம்மளுடைய டியர் அண்ட் நியர் ஒன்ஸ், அம்மா அப்பா, நம்மளுடைய கூட பிறந்தவங்க, கசின்ஸ், இல்லைன்னா ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க, ஒரு லெவல்ல அவங்களே வந்து நம்மளை புரிஞ்சிக்காம போறாங்க. நான் சொல்றேன் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கிறேன்னு, ஆனா அவங்களாலயும் புரிஞ்சிக்க முடியல. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கூட அதாவது நம்மள பெத்தவங்களோ, நம்ம கூட பிறந்தவங்களோ, இவ்வளோ வருஷமா நம்ம கூட இருக்கிறவங்களோ நம்மள புரிஞ்சுக்கலைன்னா, இப்போ 3வது மனுஷன் அவங்க என்ன நம்மள புரிஞ்சுப்பாங்க? அந்த ஒரு மைண்ட் செட்ல நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஸோ அது பத்தி நீங்க பர்சனலா என்ன நினைக்கிறீங்க? நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, ஒரு ஒரு மனிதனும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸோட ப்ராடக்ட். நம்ம மேக்ஸ் படிக்கணும்னா இங்கிலீஷ் புக்கு நம்ம ஓப்பன் பண்ணிட்டு எதுவும் படிக்க முடியாது அதில். அதே மாதிரி இப்போது நாங்கள் யாருக்கிட்டாவது போயிட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோன்னா அது அந்த சுச்சுவேஷன் அவங்க ஃபேஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம். தே ஆர் லைக் த இங்கிலீஷ் புக் ஃபார் அவர் மேக்ஸ் ப்ராப்ளம். எக்ஸாக்ட்லி. ஸோ அப்போ லைக் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட போகும்போது he may have a solution that we do not know of, or even if he doesn't have, நம்ம அதை ஷேர் பண்ணுறப்போ He will think about it. he will think and he will give a perspective of it. என் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்துருக்கேன். அப்புறம் ஷேர் பண்ணுறவனும் ஒரு செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷனும் வரும் ஷேர் பண்ணுறப்போ. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இதில் ஞாபகம் வருது. நான் ஒரு பிளாக்ல படித்தேன் ஜர்னலிங் ஹெல்ப்ஸ்னு. அப்போது தட் இஸ் எ கைண்ட் ஆஃப் ஷேரிங் ஆஃப் ஐடியாஸ் தான். ஏன்னா நைட் உட்காந்துட்டு ஃபுல் டே என்ன நடந்தது அதை நம்ம எழுதுவோம். அப்போது அதை எழுதுகிறப்போ நமக்கு ஓகே இதெல்லாம் நம்ம யோசிச்சிருக்கோம், நம்ம பிரெயினில் இதெல்லாம் ஓடி இருக்கு, அதை பற்றி நமக்கு கிளாரிட்டி வருது. அது சேம் விஷயம் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறப்போ இல்லை இளைய வாக்ஸ் மாதிரி பிளாட்ஃபார்ம் இல்லை போய் ஷேர் பண்ணுறப்போ அதே சேம் கிளாரிட்டி தான் வருது அங்கேயும். அப்போது ஆனால் எல்லாரோட டிசிப்ளினில் இருக்காது அந்த எழுதுகிற ஹேபிட். ஏன்னா நானே கஷ்டப்படுவேன் நிறைய டைம் அந்த ஜர்னலிங். எல்லாரும் அது ஃபுல் டேல வேலை செஞ்சுட்டு நைட் எல்லாம் எழுதணும்னா அது அவங்களுக்கு ஆமாம் கண்டிப்பாக அது ஒரு
அது வரலன்னா, நம்மளோட கேரக்டர் ட்ரெய்ட் என்ன? நம்மளோட பெர்சனாலிட்டி என்ன? அது பொறுத்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம் எனக்கு தோணுது. ஏன்னா நான் அதே மாரி அ லைக் அ அ எனக்கும் ஏதாவது ப்ராப்ளம் ல நான் ஸ்டக் ஆயிட்டேன்னா, கண்டிப்பா அ நான் மென்டர்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ணேன். யாராவது சீனியர்ஸ் கிட்ட, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்றப்போ எனக்கு கிளாரிட்டி வந்திருக்கு. ஆ அதுவும் இல்லாம எனக்கு இதுல ஒண்ணு ஆட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஆ நான் அட்டாமிக் ஹேபிட்ஸ்ன்னு ஒரு புக் படிச்சிருந்தேன் பை ஜேம்ஸ் கிளியர். நான் அவங்கள அ நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்றேன். யாராவது அது அவங்கள ஃபாலோ பண்ணலன்னா, அ கண்டிப்பா லிங்க்டின்ல அவங்க போடுவாங்க. சின்ன சின்னதா பிட்ஸா போடுவாங்க. ஆ ரொம்ப யூஸ்ஃபுல்லான தாட்டா இருக்கும். அது ஒரு தாட் வந்து லைக் இப்போ அது ஒரு கன்சியூம் பண்ணி அத அப்ளை பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா எனக்கு தோணிருக்கு. அவங்க அந்த புக்ல அட்டாமிக் ஹேபிட்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாரி ஆ பெரிய ஹேபிட்ஸ் பண்ணா தான் கோல் வரும்னு அவசியம் இல்ல. அந்த பெரிய ஹேபிட்ஸ ஒரு அட்டாமிக் லெவல்ல சின்ன சின்னதா குட்டி குட்டியா பண்ணா வி கேன் ரீச் தட். அப்போ அதே மாரி அ அ நமக்கு ஏதாவது ஹெசிடேஷன் இருக்குன்னா கூட, ஆ ஃபர்ஸ்ட்டு லெட்ஸ் ட்ரை அண்ட் அப்ரோச் எ ஸ்ட்ரேஞ்சர். லெட்ஸ் ட்ரை அண்ட் அப்ரோச் ஃபர்ஸ்ட்டு லெட்ஸ் ட்ரை இட் ஒன்ஸ் ட்ரை. அது ஒரு டைனி ஹேபிட்டா இருக்குல்ல. அப்போ அந்த மாரியும் ஐ ஹவ் சீன் சேலஞ்சஸ் ஓவர்கம். இப்போ ஸ்ட்ரேஞ்சர்ஸ வந்து அப்ரோச் பண்றதுல ஒரு பெனிஃபிட் என்னன்னா, கூட நீங்க யார் கூட வருஷக்கணக்கா இருக்கீங்களோ, அவங்களுக்கு உங்களுடைய வீக்னஸ், ஸ்ட்ரென்த் 2மே தெரியும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, வீக்னஸ பேஸ் பண்ணி தெல் கிவ் சொல்யூஷன். சம்டைம்ஸ் ஸ்ட்ரென்த் பேஸ் பண்ணி சொல்யூஷன் குடுப்பாங்க. வென் யூ கோ டூ அ ஸ்ட்ரேஞ்சர் கம்ப்ளீட்லி நீங்களும் அவருக்கு ஸ்ட்ரேஞ்சர், அவரும் உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சர். அப்போ அவரு சி தே ஆர் இன் தட் பொசிஷன் டு லிசன் டு யூ. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இளைய வாக்ஸ். வி ஹேவ் ஸ்டார்ட்டட் திஸ் மூவ்மெண்ட். எதுக்காக? டு லிசன் டு யூ. அப்போ நாங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? கேட்போம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு. அப்போ கேட்டுட்டு வாட் ஒரு எனிபடி இன் தட் கேஸ் தே திங்க் ஓகே இப்படியெல்லாம் இருக்கே, இப்படியெல்லாம் இருக்குன்னு தே வில் திங்க், தே வில் லேர்ன். அதுக்கப்புறம் சொல்யூஷன் குடுப்பாங்க. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு ரீச் அ ஸ்ட்ரேஞ்சர். அதாவது அதுதான். அந்த நெறையா கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க, சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க. இன்னும் இந்த மாதிரி கம்யூனிட்டீஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர அப்ரோச் பண்ணும்போது என்னன்னா, யூ கெட் அ டிஃப்ரெண்ட் ஒரு நியூ சொல்யூஷன் மாதிரி உங்களுக்கு அது கிடைக்கும். அதுதான் நீங்க சொன்ன மாதிரி நம்மளுடைய அந்த ஒரு ஹேபிட்ட மெதுவா மெதுவா வி நீட் டூ சேஞ்ச். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப லைக் நீங்க இலைவ் வாக்ஸ் வச்சு பண்றது அ ஐ வாஸ் வெரி கியூரியஸ். அதனால தான் ஐ காட் கனெக்டட் டு யூ ஐ ஃபீல். ஸோ அ நீங்க நெறைய பேர் கூட பேசியிருக்கீங்க. அப்போ உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன ப்ராப்ளம் வச்சு நெறைய யூத் வராங்கன்னு நீங்க நெனைக்கிறீங்க? அ அதனால நீங்க லைக் இது ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுருச்சா உங்களுக்கு? எந்த மாரி? தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் திஸ் பிகாஸ் பீப்பிள் நீட் டு நோ. ஃபர்ஸ்ட் வந்து இளைய வாக்ஸ் எதுக்காக வந்து நாங்க வி ஸ்டார்ட்டட் இன் திஸ் ஜூன் 2025ல ஸ்டார்ட் பண்ணோம். எதுக்காக ஸ்டார்ட் பண்ணோம்னா, ஆக்சுவலி லெட் மீ மென்ஷன் இட். நம்ம எல்லாருமே வந்து நம்மளுடைய தமிழ்நாடுல திருப்பூர் திருப்பூர் நம்ம எல்லாரும் ரித்தன்யாவுடைய கேஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ ஐ சம்ஹவ் அந்த ரித்தன்யாவுடைய அந்த சூசைட் கேஸ் வந்து அது என்ன வந்து ரொம்ப டீப்பா என்ன வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கு. பிகாஸ் ஷீ இஸ் இன் ஹர் 20ஸ் 27, 26 அந்த ஏஜ் தான். வெரி வெல் செட்டில்டு பேக்ரவுண்ட், ஃபேமிலி பேக்ரவுண்ட், வெல் எஜுகேட்டட். அப்புறம் வேலைக்கு கூட போயிட்டு இருந்தாங்க. ஷி ஹேட் எவ்ரிதிங். ஷி வாஸ் பொட்டன்ஷியல் இன் ஹர்செல்ஃப். சரி ஃபேமிலி சப்போர்ட் இல்லைனாலும் ஷி வாஸ் வெல் எஜுகேட்டட். ஜாபுக்கும் போயிட்டு இருந்தாங்க. ஷி குட் ஹவ் மேட் யூஸ் ஆஃப் இட். ஆனா அவங்க அவங்களுடைய ஒரு வாய்ஸ் ஒண்ணு வெளிய வந்தது பாருங்க. கடைசில அவங்க பேசினது. நீங்களே கடைசில என்ன புரிஞ்சுக்காம போயிட்டீங்களே! அப்ப வேற வேற யார் என்ன புரிஞ்சுப்பா? அவங்களுடைய வாய்ஸ். அந்த வாய்ஸ் நோட்டுமே இன்னுமே ஐ ஹேவ் இட் வித் மீ. என் ஃபோன்ல இருக்கு. நானு சம்டைம்ஸ் அத போட்டு கேட்பேன். அந்த வாய்ஸ்ல அவ்ளோ ஒரு ஹெவினஸ். அதாவது ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் ஷி. ஆனாலும் அந்த வாய்ஸ் கேட்கும்போது அவ்ளோ ஒரு நம்பளுக்கே இல்லையா? சரி நம்ப இருந்து நம்மளால சப்போர்ட் பண்ணாம போயிருச்சேன்னு இட் ஹிட் மீ வெரி பேட்லி. தட் இஸ் த திங் ஐ ஸ்டார்ட்டட் இளைய வாக்ஸ். ரித்தன்யாவுடைய நியூஸ் இன்னைக்கு வெளிய வந்தது.
எத்தனையோ பேருடைய நியூஸ் வெளியே வருது இல்லையே! இல்லையா? அப்ப அந்த ரித்தன்யா மாதிரி எத்தன பேரு ஒரு சப்போர்ட்டுக்காக, எமோஷனல் சப்போர்ட், ஒரு மாரல் சப்போர்ட்டுக்காக எத்தன பேர் ஏங்கிட்டு இருக்குறாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் வேணும் இல்லையா? அம்மா, அப்பாவுடைய ஒரு பேசிக்கான ஒரு மென்டாலிட்டி என்ன இருக்குன்னா, நம்ம வந்து பசங்கள வளர்த்தோம். அப்போ அவங்க பெரியவங்க ஆயிட்டு நம்ம சொன்னது கேட்கணும் அப்படின்னுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அது வந்து ஒரு அது தட்ஸ் அ ஃபால்ஸ். அப்போ இருந்த ஜெனரேஷன் வேற, இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வேற. இப்போ வந்து எப்படி இருக்கு? அப்போ பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் இட் இஸ் கலர்லயுமே வேரியன்ட் வந்துருச்சு. அப்போ பசங்க வந்து நெறைய வைட் இட்ஸ் வேர்ல்ட் இஸ் வைட். நெறைய ஸ்கோப் இருக்கு. ஸோ பேரண்ட்ஸ் வந்து ஒரு லெவல்ல வந்து அவங்களுடைய பசங்களுக்கு ஸ்பேஸ் குடுக்கணும். வளர்றதுக்கு. அவங்களோட மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு அம்மா, அப்பா ஸ்பேஸ் குடுக்கணும். அந்த ஸ்பேஸ் குடுக்காதனால தான் நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, "வி ஹேவ் நோ சாய்ஸ். இதுக்கே போயிரலாம்." அதுக்குமே தே வில் கிவ் அ சான்ஸ். ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் அவங்களுக்கே வந்து ரொம்ப தே கெட் இன்டு டிப்ரஷன். ஸோ தே குவிட் தியர் லைஃப். இந்த ரித்தன்யாவுடைய அந்த சூசைட் கேஸ் இஸ் த திங் தட் ரியலி ஹிட் மீ வெரி ஹார்ட். அதனால தான் வி ஸ்டார்ட்டட் திஸ் இளைய வாக்ஸ். தேங்க் யூ ஃபார் ஷேரிங் தினா சார். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் பிகாஸ் பீப்பிள் ஷுட் நோ இட் இல்லையா? அண்ட் இந்த நம்மளுடைய இந்த இதுல வந்து நான் இது பார்த்துட்டு இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே, இல்ல யாரா இருந்தாலும் பரவால்ல. நாங்க உங்கள ஒரு ரிக்வெஸ்ட் என்ன பண்றோம்னா, யங்ஸ்டர்ஸ் அதாவது ஸ்கூல் படிக்கிற பசங்களும் இருக்கட்டும், காலேஜ் இல்ல வொர்க்கிங் ப்ரொஃபஷனல். தயவு செஞ்சு எப்போ நீங்க ஒரு எமோஷனல் பிரேக் டவுன் ஃபேஸ் பண்றீங்களோ, உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இல்லன்னு நீங்க நெனைக்கிறீங்களோ, உங்கள யாருமே கேட்க மாட்டேங்கிறான்னு நெனைக்கிறீங்களோ, நாங்க இருக்கிறோம். நாங்க இளைய வாக்ஸ் இங்க இருக்கிறோம். எங்கள வந்து ஒரு வி ஆர் டீம் ஆஃப் 10 மெம்பர்ஸ். எங்களுடைய டீம்லயே வந்து எல்லா ஏஜ் கேட்டகரி யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸ்கூல் போறவங்க, காலேஜ் போறவங்க, அ புதுசா கார்ப்பரேட்ல ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க. அதாவது 15லேருந்து 35 ஏஜ்க்குள்ள இருக்கிற இந்த ஏஜ் கேட்டகரியில நம்ம டீம்ல எல்லாருமே இருக்கிறாங்க. அதனால யங்ஸ்டர்ஸ் வி ஆர் எக்ஸ்டெண்டிங் அ ஹார்ட் ஃபெல்ட் சப்போர்ட் டு யூ. எப்போ எந்த நேரத்துல உங்களுக்கு ரொம்ப லோவா இருக்கோ, வி ஆர் ஹியர் டு சப்போர்ட் யூ எமோஷனலி அண்ட் மாரலி. ப்ளீஸ் கம் டு அஸ். எஸ். திஸ் ஹவ் இளைய வாக் ஸ்டார்ட்டட். Yeah. I think பார்க்குறவங்களுக்கு இட் வில் பி டெஃபினெட்லி a thing that they should approach. So ரியலி லைக் ஐ ரியலி ஃபெல்ட் மூவ்டு. நீங்க சொன்னது லைக் ரொம்ப மூவிங்கா இருந்துச்சு கண்டிப்பா. ஸோ அகெயின் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங். ஸோ நீங்க என்ன ப்ராப்ளம் வந்து நெறைய யங்ஸ்டர்ஸ் இந்த ஒன் ப்ராப்ளம் தான் கொஞ்சம் அதிகமா வராங்க அந்த மாரி நெனைக்கிறீங்க? ரீசென்ட்டா நாங்க நெறைய பேர் வந்தது. அது பேஸ் பண்ணி நாம் என்ன பார்க்குறோம்னா, கன்ஃப்யூஷன். இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து கன்ஃப்யூஷன். இவங்க ஒண்ணு சொல்றாங்க, இன்னைக்கு சோஷியல் மீடியால நெறைய ஸ்டஃப் இருக்கு. ஓகேவா? ஸோ, அதாவது குரோத் ஓரியன்டடா போறவங்களும் கன்ஃப்யூஷன்ல இருக்கிறாங்க. கரியர் ஒவ்வொருத்தருடைய கரியர் வேற வேற. இப்ப வந்து நெறைய பேர் வந்து ஓனா பிசினஸ் பண்ணணும்னா, அதுக்குமே நெறைய அது தே ஆர் கோயிங். தே ஒவ்வொருத்தருடைய வியூஸ் வேற. ஒரு கன்ஃப்யூஷன். சரி நம்மளுக்கு இது இல்லாம வேற ஏதாச்சும் இண்டஸ்ட்ரி. ஸோ இன்னைக்கு சோஷியல் மீடியால நெறைய ஸ்டஃப் இருக்கு. அதனால யங்ஸ்டர்ஸ் ஆர் கன்ஃப்யூஸ்ட். எதுல போணும்? என்ன பண்ணணும்னு தெரியல அவங்களுக்கு. ஒரு இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட். ஓவர்லோடட் இன்ஃபர்மேஷன். ஒரு காலத்துல இன்ஃபர்மேஷனே இல்ல. இப்போ ஓவர்லோடடா இருக்கு. அதனால வந்து கன்ஃப்யூஷன். அப்போ அவங்க யார்கிட்ட போனாலும், அப்போ யாருக்கு எந்த விஷயம் அதுல அவங்க நாலேட்ஜ்ஃபுல்லா இருக்காங்களோ, தே வில் சே தட் ஒன்லி நோ. ஸோ இந்த கன்ஃப்யூஷன்னாலயே என்ன பண்றாங்கன்னா, ப்ராப்பரான கரியர்ல அவங்களால முடியல. இது பண்ணணும். சரி எல்லாருமே இது பண்றாங்க. நம்மளும் இது பண்ணிக்கலாம். எல்லாரும் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆகுறாங்க. நம்மளும் ஆயிக்கலாம். தட் இஸ் எ திங் தட் இஸ் ஹேப்பனிங். இப்போ எல்லாருமே என்ஜினியர் படிக்கிறாங்க. ஏன்னா என்ஜினியரிங்ல தான் வந்து இட்ஸ் சோ மெனி ஸ்கோப். தே ஆர் கோயிங். சில பேர் வந்து நம்ம ஃபோட்டோகிராஃபர் ஆகலாம். அதாவது தே ஆர் கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை சோஷியல் மீடியா. ஸோ இந்த கன்ஃப்யூஷன் இருக்கனால யங்ஸ்டர்ஸ் தே கெட் ஸ்டக் இன் சம்வேர். அங்க ஸ்டக் ஆனதுக்கு அப்புறம் தே கம் டு அஸ். வி காட் ஸ்டக். ஸோ
கன்ஃப்யூஷன் டியூ டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஓகே. த சொசைட்டி. ம். ஓ! ஐ திங்க் என்னாலயும் ரிலேட் பண்ண முடியுது இது வச்சு. ஏன்னா கண்டிப்பா லைக் நம்ம எந்த சோஷியல் மீடியா எடுத்தாலும் அ 2 மினிட்ஸ்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கான்ஸ்டன்ட்டா பொம்பார்ட் ஆயிட்டே இருக்கும். அப்போ அ ஒரு ஃபில்டர் மெக்கானிசம் இல்லன்னா, ஒரு செல்ஃப் மைண்ட்லயே நம்ம ஒரு ஃபில்டர் வைக்கலன்னா, எக்ஸாக்ட். அ கண்டிப்பா அ இன்ஃபர்மேஷன் வச்சு கிளாரிட்டி கிடைக்கிறது பதிலா கன்ஃப்யூஷன் தான் வரும். கண்டிப்பா. அ ஆக்சுவலி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அ நான் இதே மாரி ஒரு டைம் ஸ்டக் ஆயிருந்தேன். டிசிஷன் மேக்கிங் என்ன எடுக்கிறது அந்த டைம் நான் யோசிக்கும்போது, அ நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, அந்த ப்ராப்ளம நான் ரொம்ப கிட்டயா பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அ லைக் ஒரு கோட் இருக்கு இல்லையா? லைக் நான் உங்ககிட்ட முன்னாடியும் கேஷுவலா பேசிட்டு இருக்கப்போ சொன்னேன். லைக் "டிராவல் இஸ் த பெஸ்ட் தெரப்பி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் த பெஸ்ட் தெரபிஸ்ட்." அப்போ இதில ஃப்ரெண்ட்ஸ்மே இட் கேன் பி எனிஒன் வித் ஹூம் யூ ஷேர் ரைட்? ஸோ அந்த டைம் லைக் நமக்கு இந்த மாரி இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் ஆகுறப்போ, அ ஒரு அந்த கன்ஃப்யூஷன்லேருந்து கிளாரிட்டி வரணும்னா, அது கிட்டயா பார்க்காம, ஒரு தூரத்துலேருந்து பார்த்தோம்னா, ஒரு பிக் பிக்சர் தெரியுது. அந்த மாரி நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் எனக்கு யூஸ்ஃபுல் ஆயிருக்கு அந்த மாரி பார்க்குறப்போ. அ அ இதில ஐ திங்க் ஸோ லைக் ஸ்டேயிங் அட் டிஃபரெண்ட் பிளேஸஸ் இல்ல கோயிங் அவுட்டிங்ஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாரி சின்ன சின்ன விஷயமும் ஐ திங்க் ஆட்ஸ் டு அவர் ஹாப்பினஸ். Exactly. Yes, matters. I really appreciate you for being so matured in your career and your decision. I appreciate you very much. Good, keep it up. யா. பட் ஸ்டில் லேர்னிங் யா. ஆப்வியஸ்லி இட்ஸ் எ ஜர்னி. It's a journey learning then. Okay. And one more thing. இப்போ இந்த நம்ம ஏன்னா we are talking about youngsters. அப்போ அதில் I'll ask. இப்போ சொசைட்டி இல்லையா ஈஸியாக நம்ம எல்லாருமே ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன ஆகுதுன்னா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு 15 டேஸ் முன்னாடி ஒரு பையன் ஹீஸ் டூயிங் செகண்ட் இயர் என்ஜினியரிங். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்ரி அவருக்கு வந்து பேஸ்ட்ரி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஒரு பேஷனாக ஹீஸ் டூயிங். இப்போ சொசைட்டியில் இருக்கிறவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கசினு சொசைட்டியில் இருக்கிறவங்க பொண்ணுங்க பண்ணுறது ஏன் நீ பண்ணுற, நீ பையன் பையன் பண்ண வேண்டியது பண்ணு, பேஸ்ட்ரி கேக் எல்லாம் பொண்ணுங்க பண்ண வேண்டியது எதுக்கு நீ இது பண்ணுற அப்படின்னு எல்லாம் ரொம்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா. ஸோ ஹி வாஸ் லிட்டில் டிஸ்டர்ப். ஸோ ஹி அப்ரோச்ட். ஸோ நம்ம என்ன சொல்லணுமோ சொல்லிட்டோம். இப்போ நான் உங்களை என்ன கேட்குறேன்னா இப்போ நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு உங்களுடைய பேஷன் அதை நோக்கி நீங்கள் போயிட்டு இருக்கீங்க பண்ணுறீங்க. சொசைட்டி வந்து உங்களை அது இது லொட்டு லொஸ்குன்னு இதெல்லாம் சொல்லுது. அப்போ நீங்க அந்த சிச்சுவேஷனுக்கு நீங்க எப்படி நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்களா? ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்களா? எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க? நீங்க கேட்ட கேள்வி லயும் எனக்கு ஒரு பதில் தெரிஞ்சது. ரியாக்ட் பண்றதா, ரெஸ்பாண்ட் பண்றதா? ஏன்னா அந்த பாஸ் நம்ம எடுக்கிறோம். இந்த மாரி யாராவது நம்மள ஏதாவது ஹர்ட் பண்ற மாரி பேசுறப்போ, இல்ல அ யாராவது கிரிட்டிசைஸ் பண்றப்போ, அ ரியாக்ட் பண்றது நேச்சுரல் டெண்டன்சியா இருக்கும் ஜென்ரலா. பட் ஐ திங்க் அந்த ஒரு டைம் பாஸ் பண்ணிட்டு நம்ம யோசிக்கிறோம். அ அதுக்கப்புறம் ஏதாவது அ லைக் அதுக்கு பதிலா பண்றோம்னா, அது ரெஸ்பான்ஸ் மாரியா இருக்கு. கண்டிப்பா அது ஒரு பெட்டர் அப்ரோச்சா தான் இருக்கு. அ எனக்கு என்ன ஹெல்ப் ஆயிருக்குன்னா, அ லைக் அக்செப்டிங் தட் அவங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஆப்பரேட் பண்றாங்க. அ அப்போ ஆர்க்யூ பண்ணாம, அ இல்ல அவங்க கிட்ட லைக் ஒரு டிபேட்டே ஸ்டார்ட் பண்ற மாரி இருந்தா, நம்மளோட எனர்ஜியும் வேஸ்ட் ஆகும். அப்புறம் அந்த டைம் நம்ம அந்த பேஷனுக்கு ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஸோ அ ஐ திங்க் நேச்சுரலா இட்ஸ் டிஃபிகல்ட் டூ ரெசிஸ்ட் தட். அது நேச்சுரலா வரும். ஸோ கண்டிப்பா ஒன் திங் தட் ஹெல்ப்ஸ் இஸ் ஏதாவது நம்ம க்ரோ பண்றப்போ ஐ ஹேவ் சீன் தட் அதே சேம் நம்மள மாரி டீமா யாராவது வேலை செய்றாங்கன்னா, த க்ரோத் இஸ் ஃபாஸ்டர். அப்போ
வேற பேக்கர்ஸ் கூட கனெக்ட் ஆவறது. இல்ல ஏன்னா இப்போ ஆன்லைன்லயும் நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. ஸோ இளைய ஒர்க்ஸும் அதே மாரி ஒரு பிளாட்ஃபார்ம். ஏன்னா யூத் ஆர் கமிங் டுகெதர். ஸோ அந்த மாரி நெறைய ஒரு ப்ரொஃபஷன் ஸ்பெசிஃபிக் பிளாட்ஃபார்ம்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் பண்ற ட்ரேட் மார்க்ஸ் அண்ட் பேட்டன்ட்ஸ்க்கும் நெறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அங்கேயும் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்தா அ நம்மளோட லாங்குவேஜ்ல நம்ம பேசலாம். அந்த லீகலிஸ் பேசலாம், டெக்னாலஜிஸ் பத்தி பேசலாம். ஸோ அதே மாரி ஜாயின் பண்றப்போ கண்டிப்பா அது ஹெல்ப் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த சொசைட்டி கூட நீங்க சொன்ன மாதிரி பார்கெயின் பண்றது, ஆர்கியூ பண்றது, டிபேட் பண்றதுக்கு பதிலா வி யூஸ் தட் டைம் இன் ஆர் ஓன் ஃபேஷன். இன்னொன்னு வந்து சொசைட்டி வந்து 10 பேருன்னு 10 விஷயம் சொல்லுவாங்க தான். ஓகே. ஸோ அவங்க இன்னைக்கு சொல்லுவாங்க, நாளைக்கு அவங்க அட்ரஸே இல்லாம போயிடுவாங்க. தல் கோ சம்வேர். ஆனா இது நம்மளுடைய பேஷன், நம்மளுடைய லைஃப். ஸோ ஐ அம் த ஒன் ஹூ இஸ் கோயிங் டு பெனிஃபிட் ஃப்ரம் வாட் ஐ லைக். ஸோ நம்மளுடைய ஹாப்பினஸை நம்ம பாதுகாக்கணும். நாட் சொசைட்டி. வெரி நைஸ். எக்ஸாக்ட்லி. ஓகே. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட். எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் நீங்க டேக் அவே என்ன சொல்ல போறீங்க? ஸோ லைக் இதுவரைக்கும் நான் பேசினது அபவுட் எப்படி நம்ம அந்த சேலஞ்சஸை சின்னதாக பார்க்கலாம், பிரேக் பண்ணி. அது ஒரு டேக்அவே நான் சொல்ல விரும்பல திரும்பி. கண்டிப்பாக அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, மற்ற வியூவர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். லைக் நான் ரெக்கமெண்ட் பண்ண புக்ஸ் நான் திரும்பி கண்டிப்பாக எல்லாரும் யாரெல்லாம் படிக்க முடியுமோ அது படிக்க சஜஸ்ட் பண்ணுவேன். லைக் அந்த மார்கன் ஹவுசலோட புக் சேம் ஆஸ் எவர் கண்டிப்பாக, அண்ட் அட்டாமிக் ஹாபிட்ஸ் பை ஜேம்ஸ் கிளியர். ஏன்னா இது அதில் இருக்கிற பர்ஸ்பெக்டிவ்ஸ் என்னோட மைண்டுக்கு ஒரு டேட்டா பாயிண்ட் மாதிரி இருந்துச்சு. அப்போது நான் ஏதாவது சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுறப்போ அது எனக்கு ஹெல்ப் ஆகிருக்கு ஒரு டூல் மாதிரி. ஸோ கண்டிப்பாக வேறு யாராவதும் ரிலேட் பண்ணிட்டு ஐ திங்க் கேன் யூஸ் திஸ். அதுவும் இல்லாமல் ஐ திங்க் people should follow platforms like Elayvox, a really powerful platform, and I really find it very inspiring and appreciate what Dinasha is doing. I have been connected to her for more than a month, and I have been following her work, the things she is trying to do for the youth, and creating a safe space. I think that is like really something that youth should take advantage of, because it's very rare. And கண்டிப்பாக அவங்க லிங்க்டின்னோ இன்ஸ்டாகிராமோ ஃபாலோ பண்ணுங்க. யூ வில் டெஃபினெட்லி ஃபைண்ட் இட் யூஸ்ஃபுல், ஐ ஃபீல். ஸோ தீஸ் ஆர் த டேக் அவேஸ் ஐ வுட் சஜஸ்ட். ஸோ புருஷோத்தம், ஸோ நீங்கள் நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்கீங்க. என்ன கேட்டால் உங்களுடைய அந்த ஏஜ் கேட்டகரிக்கு, அதாவது 30ஸ்ல 40ஸ்ல இருக்கிறவங்க கொடுக்க வேண்டிய அந்த அளவுக்கு இன்புட்ஸ் நீங்கள் யூ ஹவ் கிவன் இன் யோர் திஸ் ஏஜ். ஸோ யூ ஆர் வெரி நாலேஜ்ஃபுல். ஸோ அது விஷயத்தை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த த்ரூ அவுட் நம்மளுடைய இந்த டாக்ல வந்து நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்கீங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக நிறைய விஷயம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அண்ட் புருஷோத்தம் இஸ் அன் லாயர் அண்ட் பேட்டன்ஸ். ஸோ அதனால் இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் நீங்கள் எல்லாம் வந்து நிறைய ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு இஷ்யூஸ் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா ப்ளீஸ் ரீச் அவுட் டு புருஷோத்தம். ஹீஸ் அன் பேட்டன்ட் லாயர். அஃப்கோர்ஸ் ஹீ வில் ஹெல்ப் யூ, மென்டர் யூ, ஏன்னா பிகாஸ் யோர் ஐடியாஸ் யூ டிசர்வ் டு க்ரோ இன் தட். ஸோ ரீச் ஹிம். அண்ட் நீங்கள் சொன்ன புக்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் எழுதுவோம். அண்ட் ஐ திங்க் இப்போ யாராவதுக்கு வந்து கரியர் ஷிஃப்ட் பண்ணணும் இந்த ஃபீல்டில், பேட்டன்ட் லாயர்னா, ஐ திங்க் they can reach you very much, right? Yeah. So we will share his contact number also, if you don't mind. Yeah, sure, we can share. Yeah. So yes. So thank you so much for accepting our invitation and இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் let's be connected and let's all do good things to our youngsters. Yeah, sure. Thank you. Thank you so much for it. Thank you. Meet you once again. Yeah. Bye everyone.